ஃபேஸ்புக்லேயும் ஒரு செய்தி சமீபத்தில் வந்தது. வடநாட்டில், அதே வடநாடு தான்மா, உங்க ஜார்க்கண்ட். பூ கட்டுகிற ஒரு தாய், பூ கட்டி கோயில் வாசல்ல விற்கிற ஒரு தாய் ஐபோன் வாங்குற கடைக்கு வந்தாங்க பையனை கூட்டிட்டு. அந்த ஐபோன் நெருக்கி 1,00,000 ரூபாய். அது என் மகன் ரொம்ப விரும்புறான்னு வாங்கி கொடுத்தான். அதை பத்தி செய்திகள் நிறைய விமர்சனங்கள் வந்தது, கமெண்ட்ஸ் வந்தது. பல பேர் சொன்னாங்க, உன் குடும்ப நிலைமை என்ன, தினசரி பூ கட்டி தான் நீ குடும்பம் நடத்துற, நீ உன் பிள்ளைக்காக இவ்வளவு காஸ்ட்லியா செலவழிக்கலாமா, நீ ஒரு நல்ல தாயான்னு நிறைய பேர் போட்டுருந்தான். தகப்பனால அப்படி செய்ய முடியாது, அவன் தான் கடை வாங்குறான், அவனுக்கு தெரியும். பிள்ளைகள் மீது அன்பை செலுத்துவதன் மூலம் செல்லம் கொடுக்கிறது அம்மாக்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறாங்கன்றது உண்மையா இல்லையா? அப்புறம் இன்னொன்னு சார், அப்பாக்கள் ரோல் மாடலா இருந்து கெடுக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் பேர் குடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தவறான வேலைகளுக்கு போறாங்க. ஆனா உங்ககிட்ட நேர்மையா கேட்கிறேன், இந்த ஊர்ல எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் தவறான இடத்துக்கு போறாங்களா? எல்லாரும் ரம்மி சர்க்கிள் விளையாடுறானா? இல்ல இல்ல, அவ கண்ணீர் விட்டு உழைக்கிறான். கரூர் மாதிரி ஊர்ல வந்து ஒவ்வொரு நேரத்தையும் காசாக்குகிற ஒரு ஊர் இது. தமிழக வரலாற்றுல கரூர் சைலண்டா எவ்வளவு புரட்சி பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இப்ப பைய வாங்கியிருக்கீங்களே, அதுல இருக்கிறது எத்தனை ஆண்களின் உழைப்பு தெரியுமா? இந்த மாதிரி விதவிதமான பொருட்கள் இங்க இருந்து கிடைக்குது. நிஜமா சொல்றேன், நான் நிறைய புத்தக கண்காட்சி பார்த்திருக்கோம். இவ்வளவு அழகான ஒரு பை போட்டு கொடுத்தது மறைச்சு வச்சுட்டாங்க பாரு. கரூர் புத்தக திருவிழான்னு, அது கரூருடைய விசேஷங்கள்ல ஒன்று இல்ல, ரொம்ப விசேஷமானது. அப்புறம் இன்னொன்று ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போறது ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த பெண்கள் தாங்க அதிகம் போவாங்க. அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டு அடிக்கடி, நான் ஸ்கூலுக்கு போறேனே, எனக்கு ஒரு 2 சாரி வாங்கி தரீங்களா? இதெல்லாம் முன்னாடி காலம். சாரி வாங்கி தர்றீங்களா? அது முன்னாடி காலம். இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது வந்து வீட்டில் பொத்து பொத்துன்னு விழுந்து அதை திரும்பி ரீபேக் பண்ணி நம்ம அனுப்பி, ஏன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது அழகா தெரியும், வீட்டுக்கு வந்த பிறகு கேவலமா இருக்கும். அதாவது மேக்கப் கலைத்த மணப்பெண் மாதிரி இருக்கும். இதை திருப்பி அனுப்பி விட்டு இவ்வளவும் பண்றது யாரு? தயவு செய்து சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்பாவின் குறைகளை அப்படியே ஏதாவது 1-2 இருந்தா பிள்ளைகள் முன்னாடி சொல்லுகிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுபவரா? இந்த கேள்வியை நீங்க எல்லாரும் கேட்டுக்கங்க. அப்பாவிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தனக்கும் தன் கணவனுக்குமான நெருக்கடிகளை, பிரச்சனைகளை பிள்ளைகள் முன்னால் போட்டு உடைக்கிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுறவங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தகப்பன் தான் உலகம் சுற்றி வருபவன். உங்களால போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்க முடியுமா? அப்பா துணை இல்லாம ஒரு அட்மிஷன் போக முடியுமா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல, பொது இடத்துல போய் நிக்க முடியுமா? தந்தை என்கிறவன் தான் உலகிற்கு நம்மை தந்தவன். அப்பாவுடைய ஜீன்ஸ்ல தான் அது இருக்கு. யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், இன்னைக்கு இளைஞர்களின் ஹார்ட் த்ராப். இளையராஜா என்கிற இசை மேதை இல்லை என்றால் இப்படி ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது. இளையராஜான்றவர் தான், அவருடைய ஜீன்ஸ்ல வந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருக்கு. ஆண்கள் தான் நேரடி அவனுக்கு சொல்ல தெரியாது, அதான் பிரச்சனை. கண்ணீர் விட தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அவர்கள் காட்டுகிற அன்பும் அக்கறையும் இருக்கிறதே, அதுதான் பிள்ளைகளுக்காக தன்னை உருக்கி கொண்டு உழைப்பது. ஒரு நாளும் சுயநலம் இல்லாமல், அம்மா சொல்லி காட்டுகிற அளவு சொல்லி காட்டாமல் சைலண்டாக இயங்குபவர்கள் தகப்பன்மார் தான். அவங்க தான் ஒழுக்கத்தின் அடையாளம், அவங்க தான் ஞானத்தின் அடையாளம், அவங்க தான் உயர்வின் அடையாளம்.
அம்மா உடலை வளர்க்கிறார், அப்பா அவன் உயர்வை தீர்மானிக்கிறார் என்று சொல்லி மிகவும் இனிமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன்.